நீங்கள் எதிர்க்கிறீங்க. எதை எதிர்க்கணும்? மீனவர்கள் கைது. பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசியிருக்கணும். பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்கணும்ல. இலங்கை தம்மா துண்டு நாடு. அப்பப்போ வந்து பிடிச்சிட்டு போகிறான், அடிக்கிறான், படகை கொளுத்தி விட்றான், என்னென்னவோ பண்ணுறான். என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் மட்டும் இது இல்லையா? 39 எம்பி அதுக்குள்ளே போராடி இருக்கணும். மேகதாட்டு அணையை கட்டி முடிச்சுட்டு பர்மிஷன் கேட்டுனுக்கிறாப்புல. அதுக்குள்ளே நீ சண்டை போடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொகுதி மறுசீரமைப்புன்னு சிவகுமாரையும் இவரையும் போய் பார்க்குறீங்க. அந்த முதலமைச்சர் 2 பேரையும் போய் பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக அவங்க அணையை கட்டி வச்சுக்கிறோம். எதை நீங்கள் கேட்கணும்? எதுக்கு சண்டை போடணும்? புரியுதா? அப்போ இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சண்டை பேரிடர் நிதி கொடுத்தாங்களா நமக்கு? பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? பேரிடர் நிதி நமக்கு வர வேண்டிய 37,000 கோடி ரூபா கேட்டோம். நமக்கு 400 சில்லறையோ 600 கோடி என்னமோ கொடுத்தாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? பேரிடர் நிதி நீ 40,000 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. ஆனாலும் என் மக்களை காக்க நாங்கள் எந்த துன்பத்தையும் தாங்க தயார். அந்த நிதியை நாங்களே ஈடுகட்டுக் கொள்கிறோம். இப்படிலாம் நீ பேசணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? 2,000 கோடி ரூபா அந்த புதிய கல்விக் கொள்கையில் அது வந்து நாங்கள் அந்த சுமையை நாங்கள் தாங்கிக் கொள்ள தயார். 46,000 கோடி ரூபா நீங்கள் கல்விக்கு ஒதுக்குறீங்க. 2,000 கோடி ரூபா உங்களுக்கு மேட்டரா?